வணக்கம். இந்த சைவம் அசைவம் இது ரெண்டும் சரியா தப்பான்னு டிபேட் போய்கிட்டே இருக்குது. இது சரியா தப்பான்னு நம்ம பார்க்குறது இல்லை, அது தேவையில்லை. ஏன்னா எல்லா உயிர்களுமே இன்னொரு உயிரை சாப்பிட்டு வளர்கிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த உயிரை சாப்பிட்ணுமா வேணாமான்றது நம்ம விருப்பத்தில் டிசைட் பண்ணணும், நம்ம அறிவில் தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த விலங்குகளுக்கும் நம்மளுக்கும் அடிப்படையான வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உடல் அமைப்பில் நம்மளோட முதுகு தண்டு இப்படி நேராக இருக்குது. இப்போது நம்ம எந்த உணவு எடுக்கணும்னு கவனித்தோம்னா நம்மளுக்கு 4 விஷயத்தில் தான் இது செயல்படுது. ஒன்று உடல், இன்னொன்று மனம், உணர்ச்சி, சக்தி. இந்த 4 மட்டும்தானே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 4த்துக்கும் எந்த மாதிரி இதுக்கு உணவு கொடுக்கணும்னா, இது எளிதில் ஜீரணம் ஆகிற மாதிரி, உடல் நல்லா ஸ்திரமாக இருக்கிற மாதிரி உணவு கொடுக்கணும். ஒரு உணவு சாப்பிட்டா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே இதில் ஜீரணம் ஆயிடணும். அந்தளவுக்கு உணவு கொடுக்கணுன்னா சைவ உணவு சிறந்ததாக இருக்குது. அசைவ உணவு கொஞ்சம் நேரம் ஆகுது. அடுத்து மனநிலையில் பார்த்தோம்னா, மனதை பொறுத்த வரைக்கும் சுவை மசாலா சுவையை தான் மனம் திரும்பி திரும்பி கேட்குது. அசைவத்தை பொறுத்த வரைக்கும் மசாலாவில் தான் சுவை இருக்குது. பச்சை மாமிசத்தில் சுவை இல்லை, மசாலா மட்டும்தான் சுவையாக இருக்குது. இப்போ இதே மசாலாவை நம்ம இந்த பூமிக்கு அடியில் விளையிற உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை சேர்த்துக்கும் போது அது அதே மாதிரி தான் சுவையாக இருக்குது. இது மனதை பொறுத்த வரைக்கும் மசாலா மட்டும்தான் முக்கியமானதாக இருக்குது. அடுத்து நம்ம உணர்ச்சி பார்த்தோம்னா, ஒரு விலங்குகளை கொல்லும்போது, எந்த உயிரை கொண்டாலும் சரி, தாவரத்தை கூட ஒரு விஷத்தன்மையை வெளிப்படுத்துது. விலங்குகள் தான் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது தற்பாதுகாத்துக்குள்ள அதுக்குள்ளே கோபம், பயம், வெறுப்பு, இந்த மாதிரி பல உணர்ச்சிகள் வெளிப்படுத்துது. இது எல்லாமே அதோட செல்ஸில் பதிவாயிடுது. அதை நம்ம உள்ளே கொடுத்துக்கும் போது நம்மளோட உடல்லையும் அந்த தன்மை வெளிப்பட ஆரம்பிக்குது இயல்பாகவே. அதனால் இந்த உணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையில் உங்களுக்கு இனிமையாக இருக்கணும்னா இந்த சைவ உணவு சிறந்ததாக இருக்குது. அடுத்து சக்தி நிலை பார்த்தோம்னா, ரெண்டுத்துலேயுமே சக்தி இருக்குது. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். வேறு வழியில் நம்மளுக்கு பசியாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று கிடச்சது சாப்பிட்டுக்கலாம். உயர்ந்த நோக்கத்தில் போகணுன்னு ஆசைப்பட்டால் இந்த சைவம் சப்போர்ட்டாக இருக்கும்.